இதில் அவ்வளவு ஆழமான கருத்துக்கள் இந்த பதிவில் இருக்குது. சாயப்பா இருந்தும் ஆசீர்வதிக்கப்படவில்லை. உண்மை. நாம் நினச்சிட்ருக்கோம் அவர் ஆசீர்வதிச்சிட்ருக்கிறாருன்னு. இல்லை. இதை முழுமையாக தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்போ பதிவை முழுசாக கேட்டால் தானே தெரிஞ்சுக்க முடியும். கேளுங்க. அதே போல் இந்த பதிவை ஷேர் பண்ண முயற்சி பண்ணுங்க. உங்களால் ஒரு குடும்பத்தை வாழ வைக்க முடியுதுன்னா நம்ம ஏன் அதை செய்யக்கூடாது? பலனை எதிர்பார்க்காம சந்தோஷமான மனநிலையில் இருங்க. உங்கள் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களோட நோய்கள் தீரும், உங்கள் பிரச்சனைகள் தீரும், வறுமைகள் தீரும், எல்லாமே நல்லதே நடக்கும். அன்பே சாய் குடும்பத்தில். ஓம் சாயிரா சாயிரா.